வெல்கம் டு தமிழ் காவியம். எதிலும் கலந்துகிட்டதும் இல்ல. உண்மையாவே அவன் மாவீரன் தான். இருந்தாலும் பெரிய இடத்து வாரிசு அப்படிங்கிற பெயர் மட்டும் போதும்னு இவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டான். ஆனா இப்ப வந்த வீராக்கு மாஸ்டர் சாதாரண டாஸ்க் கொடுக்காம பெரிய பெரிய டாஸ்க் கொடுக்கும்போது புரிஞ்சுது வீரா எந்த அளவுக்கு மாஸ்டர் மனசுல இடம் பிடிச்சிருக்கான்னு. அதுக்கு தான் இன்னைக்கு நடக்க போற காம்படிஷன்ல வீராவை ஜெயிச்சு தனக்குன்னு ஒரு இடத்தை தக்க வச்சுக்க முடிவு பண்ணியிருக்கான் கொம்ப. என்னடா வீரா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா உனக்கு ஓகேவா அப்படின்னு பட்டு கேட்டுச்சு. எனக்கும் வி மாஸ்டர் முன்னாடி டெக்னிக்ஸ் வச்சு சண்டை போடணும்னு ஆசை இருந்துச்சு. பட்டு அதுக்கு இவனே வழி கொடுத்துட்டான். அல்வா சாப்பிட கசக்குமா, வா போலாம் அப்படின்னு கிளம்புனாங்க. சாதாரணமா தரையில தான் இது வரைக்கும் வீரா சண்டை போட்டிருக்கான். ஆனா அங்க சுத்தி ஷார்ப்பு கத்திங்களா சொருகி வச்சு நடுவுல ரெண்டு பேர் நிக்கிற இடம் மட்டும்தான் இருந்துச்சு. வீரா அதை பார்த்து பயப்படல. நெற்றிக்கன் மூலமா அங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணலான்னு மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தான். வீரா எடுத்த உடனே உன் கூட இந்த இடத்துல சண்டை போட போறது இல்ல, இது 3rd லெவல், இதெல்லாம் நீ கண்டிப்பா ரீச் ஆகவே முடியாது, அதுக்கு முன்னாடியே உன்னை நான் வெளியே தள்ளிடுவேன் அப்படின்னு கர்வமா பேசினான் கொம்பன். அப்ப ஃபர்ஸ்ட் 2 லெவல் எங்க இருக்குன்னு சொல்லுடா பைத்தியக்காரா அப்படின்னு பட்டு சொல்ல வீராக்கு சிரிப்பு வந்துருச்சு. பாத்தியா இவன் எப்பவுமே இப்படிதான், ரொம்ப ஸ்மார்ட்னு மனசுல நினப்பு, உன்னை ஜெயிக்க முடியாதுன்னு நீ நிரூபி கொம்பன் அப்படின்னு அவனுக்கு கொம்பு சீவினது ரூபினி தான். அதாவது வீரா சிரிச்சத கொம்பனை கேலி பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லாம சொல்லி காட்டுனான். இந்த கொசு தொல்லை எல்லா இடத்துலயும் இருக்கு, இவங்கள சீக்கிரமா அடிச்சு விரட்டணும் அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. ஃபர்ஸ்ட் 2 லெவல் என்ன அப்படின்னு வீரா நேரடியா கேட்டான். ஒன்னு ஷேடோ ஃபைட், ஜீனியஸ் 20ல சேனா வீராக்கு கத்து கொடுத்தது. இன்னொன்னு ஸ்டார் ஃபிங்கர் ஃபைட். வீரா இது 2லயுமே கெட்டிக்கார. ஆனா அது எதிரில் இருக்கிற கொம்பனுக்கு தெரியாதே. வீரா முகத்துல எதுவுமே காட்டிக்கல. அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட கொம்பன், நீ சின்ன பையன் பயந்துட்டேன்னு நினைக்கிறேன், நான் வேணும்னா உனக்கு சாய்ஸ் கொடுக்குறேன், எனக்கு வேலைக்காரனா இருக்க வேணாம், அதுக்கு பதில் என் அழுக்கு சட்டையை டெய்லியும் துவைச்சு கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னான். முதல் நாள் வீரா அவனை அவமானப்படுத்தினதை இன்னும் மறக்கலன்னு புரிஞ்சுது. வீரா கண்ணை மூடி திறந்து நான் போட்டிக்கு தயார் அப்படின்னு முன்ன நடந்து போனான். உடனே ரூபினி கொம்பங்கிட்ட ஏதோ பேச வர அவன் பார்த்த பார்வையில வாய மூடிக்கிட்டு கிளம்பிட்டான். இது முக்கியமான காம்படிஷன். வி மாஸ்டர் மட்டும் இல்லாம வேற நிறைய பேர் வந்திருக்காங்க. சொல்ல போனா அந்த ஊர் மக்களை இப்பதான் வீரா பாக்குறான். எப்போதும் போல இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், குரூப் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சு போட்டி ஆரம்பிச்சது. நேம் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறதே கொம்பன் வீரா பேர் தான். ஷேடோ ஃபைட்டுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு 2 பேரும் பொசிஷன்ல நின்னாங்க. வீராக்கும் கொம்பனுக்கும் ஃபர்ஸ்ட் 1 நிமிஷத்துக்கு ஆப்போனன்ட் நிழல் பார்க்க அலோ பண்ணுவாங்க. வீரா கொம்பன் நிழலை பார்த்து பயந்துட்டான். நேர்ல பார்க்கறதுக்கும் நிழலுக்கும் பயங்கரமான வித்தியாசம் இருந்துச்சு. அதாவது ஒரு விரல் சைஸ், ஒரு கை அளவுக்கு இருந்துச்சு. அப்ப அவன் உருவம் எந்த அளவுக்கு இருக்கும்னு வர்ணிக்கவே முடியல. வீரா டக்குன்னு திரும்பி கொம்பனை பார்க்க அவன் வன்மமா சிரிச்சு, இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி, இன்னும் நிறைய உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னான். வீரா பட்டுவ உடனே நினைச்சுக்கிட்டான். காலையில வீரா கிளம்பும் போது, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, உன் கூட இருக்க முடியாது, இந்த இலைய உன் கையில மறைச்சு வச்சுக்க, சாப்பிட வேண்டாம், உனக்கு என்ன காரியம் நடக்கணுமோ கண்ணை மூடி இந்த இலைய தொடு, உனக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. வீராவும் அதே மாதிரியே பண்ண இப்ப கொம்பனோட கண்ணு ஆச்சரியத்துல பெருசா ஆச்சு. அதுக்கு காரணம் வீராவோட உருவம் கொம்பனுக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சிச்சு. அவ்வளவுதான், கொம்பன் அதிர்ச்சி ஆயிட்டான். நேரா ஜட்ஜஸ் கிட்ட வந்து, என்னால இவன் கூட போட்டி போட முடியாது, வீரா ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொன்னான். அவங்க காரணம் கேட்டதுக்கு விஷயத்த சொல்ல ஜட்ஜஸ்க்கும் இது ஆச்சரியமான விஷயம்தான். அடுத்தபடியா வி மாஸ்டருக்கு இந்த விஷயம் போச்சு. அவரு பெருசா எதுவும் அலட்டிக்கல. வீராவை கூப்பிட்டு, உனக்கு எப்படி இந்த பவர் கிடைச்சது அப்படின்னு கேட்டார். சுத்தம், இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு வீராக்கு சட்டுன்னு ஐடியா கிடைக்கல. கண்ணை மூடி நெற்றி ஹெல்ப்ப கேட்கறதுக்கு முன்னாடி, நாங்க உள்ள வரலாமா அப்படின்னு பின்னாடி ஒரு குரல். முன்னாடி நாள் வீரா டாஸ்க் சம்பந்தமா 2 பேர் கூடவே இருந்தாங்களே, அவங்க தான் அங்க நின்னுட்டு இருந்தாங்க. வீராக்கு அந்த ஸ்பெஷல் இலைய நாங்க தான் கொடுத்தோம், அவன் வேற எதுவும் தப்பு பண்ணல, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இதுதான் அவன் கையில இருந்த இலை அப்படின்னு மாஸ்டர் முன்னாடி ஆதாரத்தை காட்டி வீராவை 2 பேரும் காப்பாத்திட்டாங்க. யாரை கேட்டு வீராவுக்கு அந்த இலையை கொடுத்தீங்க, உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் தந்தாங்க அப்படின்னு கோவமா கேட்டான் கொம்பன். அவங்க 2 பேரும் பதில் சொல்லாம மாஸ்டர் சொல்ல போற தீர்ப்புக்காக காத்துட்டு இருந்தாங்க. அதுவே கொம்பனுக்கு அசிங்கமா போயிருச்சு.
5 நிமிஷம் நடந்த டிஸ்கஷன்ல வீரா கையில வச்சிருந்த இலையும் அவங்க கொடுத்த இலையும் ஒண்ணுதான், அதனாலதான் அவனுக்கு அந்த பவர் கிடைச்சிருக்குன்னு காம்படிஷன் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் அங்க ஷேடோ ஃபைட் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த தடவை கொம்பன் சாதாரணமா உருவத்துல தான் வீரா கூட சண்டை போட ஆரம்பிச்சான். கொம்பன் நிழலை பார்த்து வீரா அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழுந்துச்சு. எதிரில அவனும் சும்மா இல்ல, ஃபுல் பவரை வீரா கிட்ட காட்டுனான். 3 மூவ்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்ச போட்டி 2 பேருக்கும் டைல முடிஞ்சது. அடுத்ததா 2வது ஸ்டார் ஃபிங்கர் வச்சுக்கலாம்னு ஜட்ஜஸ் முடிவு பண்ண கொம்பன் நடுவுல வந்து அதை மாத்திட்டான். எனக்கு குமைட் ஃபைட் தான் வீரா கூட பண்ணணும், அதுக்கான ஏற்பாடு நடக்கட்டும் அப்படின்னு கொம்பன் சொல்ல, அரண்மனை வாரிசு பேச்ச மீறி யாருக்கு இங்க தைரியம் இருக்கு? வி மாஸ்டரும் எதுவும் கேட்காம ஒத்துக்கிட்டாரு. இங்க வீரா கிட்ட ஒரு பொருளை காட்டி எதுவும் பேசாம இங்க இருந்து கிளம்புனா. எனக்கு நீ உயிரோட இருந்தா போதும் அப்படின்னு சித்து சொல்ல, அவன் எதுக்கு பயப்படுறான்னு வீராக்கு புரியவே இல்லை. எபிசோட் 67. ஆகாய மலைக்கு வி மாஸ்டர் பெரிய தலையா இருந்தாலும் கொம்பன் எடுக்கிற டெசிஷனுக்கு எல்லாரும் எதுவும் பேசாம கட்டுப்பட்டு தான் இருப்பாங்க. கொம்பன் குமைட் ஃபைட் பண்ண போறேன்னு சொன்ன உடனே சித்துக்கு கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த செகண்ட் வீரா இழுத்துட்டு வெளியே வந்துட்டான். என்னடா இப்படி இழுத்துட்டு வர, அங்க ஜட்ஜஸ் என்ன தேடுவாங்க, விடு அப்படின்னு வீரா சொல்ல, எதுக்கு உனக்கு உயிர் போகணும் அப்படின்னு அழுதுகிட்டே கேட்டான். சித்து அழுதா வீராவால தாங்கிக்க முடியாது. அவனை இழுத்து அப்படியே கட்டிக்கிட்டான். இத பார், எதுக்கு அழுறன்னு சரியா காரணத்தோட எனக்கு தெரியணும், சும்மா சும்மா கண்ணை கசக்கிட்டு இருக்க கூடாது, புரியுதா அப்படின்னு வீரா கேட்டான். நான் சொல்றேன்னா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும், இந்த போட்டியில நீ கலந்து கூடாது. அப்புறம் அந்த ரூம்ல வி மாஸ்டர் பறக்கும் பாய் இருக்கு, அதுல ஏறி உன் ஊருக்கு போயிரு அப்படின்னு சித்து சொன்னான். அந்த அளவுக்கு சித்து பயப்படுறதுக்கு என்ன காரணம்னு வீராவுக்கு புரியல. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணான். சும்மா சும்மா சத்தியம் பண்ணக்கூடாது சித்து, சரியான காரணத்தை சொல்லு, அது என்னால சரி பண்ண முடியுதான்னு பாக்குறேன். இப்படி கோழைத்தனமா தப்பிச்சு போனா என்னோட அகாடமியில இருந்து நம்பி அனுப்பின மாஸ்டருக்கு அது எவ்வளவு பெரிய அசிங்கம், அதனால பதட்டப்படாம விஷயத்த சொல்லு அப்படின்னு பொறுமையா பேசினான் வீரா. அண்ணா, அந்த கொம்பன் ஆரம்பத்துல நல்லவனா தான் இருந்தான், திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப முரண்டனா மாறிட்டான். போன காம்படிஷன்ல இதே மாதிரி தான் குமைட் ஃபைட் பண்ண வந்த ஒரு பையனுக்கு கொம்பனுக்கும் சண்டை வந்துச்சு, அதுக்கப்புறம் அவனை யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லும் போது சித்து உடம்பு நடுங்க ஆரம்பிச்சுது. ஆனா சித்து, இது வரைக்கும் கொம்பன் யார் கூடவும் ஃபைட் பண்ணதே இல்லைன்னு கேள்விப்பட்டேன், அப்ப எப்படி அப்படின்னு வீரா புரியாம கேட்டான். அந்த பையன் காம்படிஷனுக்கு வந்துட்டு உங்களை மாதிரி தான் கொம்பன் ட்ரெஸ்ஸை கீழே தூக்கி போட்டுட்டான். அந்த கோவத்துல போட்டி முடிஞ்ச அடுத்த செகண்ட் அவன் ஆள் அட்ரஸ் இல்லாம போயிட்டான். ஆனா உங்க விஷயத்துல டைரக்டா போட்டி போடுறேன்னு வந்து நிக்கிறான் கொம்பன். இது என்னமோ எனக்கு சரியா படல, நீங்க தயவு செஞ்சு கிளம்பிருங்க அப்படின்னு சித்து வீரா கைய பிடிச்சுக்கிட்டான். அடுத்த செகண்ட் வீரா நெட்ரிக்கன் மூலமா அந்த காணாம போன பையன் டீடைல்ஸ் அத்தனையும் கலெக்ட் பண்ணிட்டான். அவன் சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்கான், அதுவும் கொம்பன் கஸ்டடியிலன்னு புரிஞ்சுது. அதுக்குள்ள பின்னால இருந்து ஒரு பையன் உங்களை அடுத்த லெவல கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னான். உடனே சித்து, அண்ணா வாங்க, நான் உங்களை அந்த பறக்கும் பாயில ஏத்தி விடுறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்னு அவசரப்படுத்த வீரா அவன் கையில அழுத்தம் கொடுத்து, என்ன நம்புறதானே, கண்டிப்பா ஜெயிப்பேன், அந்த பையனையும் காப்பாத்துறேன் அப்படின்னு உள்ள நடக்க ஆரம்பிச்சான். சித்துக்கு நடுக்கம் குறையல, இருந்தாலும் வீரா சொன்ன வார்த்தையில நம்பிக்கை வச்சு கடவுள் மேல பாரத்தை போட்டு போட்டியை கவனிக்க ஆரம்பிச்சான். குமைட் ஃபைட் ஸ்டார்ட் ஆச்சு. வீரா இது வரைக்கும் நெட்ரிக்கன் ஹெல்ப் எடுத்துக்கவே இல்லை. இப்ப அதோட ஹெல்ப் வச்சுக்கிட்டு ஜெயிச்சே ஆகணும்னு முடிவோட களத்துல இறங்கினான். எதிரில இருக்கிற கொம்பனும் சாதாரண ஆள் கிடையாது. நெட்ரிக்கன் பவர் ஈக்குவலா அவன்கிட்டயும் மூலிகை இலையோட பவர் இருக்கு. வீராவோட மூவ்ஸ் அவனாலையும் ஈஸியா கணிச்சு திருப்பி அடிக்க முடியும். மொத்தம் 2 மூவ்ஸ் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணாங்க. வீரா தான் முதல்ல ஸ்டாண்ட் எடுத்தது. கொம்பன் வயிற்றுல குத்துற மாதிரி கை எடுத்துட்டு போய் அதை பண்ணாம காலை வச்சு அவனோட காலை தட்டி விட்டான். இத கொம்பனால கெஸ் பண்ண முடியல, அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வீராவுக்கு கிடைச்சது. சுத்தி இருந்தவங்க எல்லாரும் வீராவை இப்பதான் பாக்குறாங்க. கொம்பன் போட்டியில கலந்துக்காம இருந்தாலும் அவனோட திறமை அங்க இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படி வீரா அவனை ஒரே அடியில தள்ளி விட்டான் அப்படின்னு அதிர்ச்சியா பார்த்தாங்க. அங்க ஒரே ஒரு ஜீவன் மட்டும்தான் வெளியே கை தட்டினாலும் மனசுக்குள்ள குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு.
வேற யாரு? சித்து தான். செகண்ட் மூவ் ஸ்டார்ட் ஆச்சு. நெட்ரிக்கன் பவர் யூஸ் பண்ணி கொம்பன் அட்டாக் பண்ற பொசிஷன் வீரா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணான். ஆனா அவனால முடியல. அதுக்கு காரணம் நடுவுல இருந்த மாஸ்டர். ஆரம்பிக்கலாம்னு சொன்ன அடுத்த செகண்ட் கொம்பன் வீரா நெத்தியில அடிச்சிருந்தான். அந்த தாக்குதலை வீரா எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே பின்னாடி போய் விழுந்து இந்த பாயிண்ட் கொம்பனுக்கு போயிடுச்சு. எப்போதும் போல இந்த போட்டி டைல முடிஞ்சுது. மூணாவதா கத்திங்க நடுவுல சண்டை போடுறதுக்கு 2 பேரையும் கூட்டிட்டு போனாங்க. சித்து வீரா பின்னாடி வால் மாறி சுத்திட்டே இருந்தான். அவனுக்கு ஜூஸ் கொடுக்கறது, மசில் ஸ்ட்ரென்தனிங் பவுடர் கலக்கி கொடுக்கறதுன்னு ஒரே கவனிப்பு தான். இந்த பக்கம் கொம்பனுக்கு எப்படி வீரா இந்த அளவுக்கு டஃப் ஃபைட் கொடுக்குறான் அப்படின்னு புரிஞ்சுக்கவே முடியல. அவங்க மூலிகை இலைய கொடுத்திருந்தாலும் அது இவன் பாடிக்குள்ள போய் ரியாக்ட் ஆகிறதுக்கு எப்படியும் 1 மாசம் ஆகும். 2 நாள் முன்னாடி சாப்பிட்டதா இந்த அளவுக்கு எஃபெக்டா இருக்கு அப்படின்னு மண்டைய போட்டு குழப்பிக்கிட்டான். அப்பதான் ரூபினி கரெக்டா என்ட்ரி கொடுத்தா. அவளுக்கு வீரா 2 லெவல் தாண்டினதை தாங்கிக்கவே முடியல. அதுக்கு காரணம் வீரா அழுகிய வச்சு அவளை அவமானப்படுத்துறதும், அப்புறம் எல்லாரும் பார்த்து மயங்குற தன்னோட வெளி தோற்றத்தை வீரா கண்டுக்காம போறதுன்னு எல்லாமே சேர்ந்து அவளுக்கு அவன் மேல வன்மம் வந்திருக்கு. ரூபினி பக்கத்துல வந்த உடனே கொம்பனுக்கு எரிச்சலா வந்துச்சு. நான் ஏற்கனவே கொலை வெறியில இருக்கேன், மரியாதை எங்கிருந்து போயிடு, இல்லைன்னா ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டினான். ரூபினிக்கு அவன் பேசினது பயமா இருந்தாலும் தைரியத்தை வர வச்சு பேச ஆரம்பிச்சா. என்ன சொன்ன? கொலவெறியில இருக்கியா? உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. நேத்து வந்த பையன் கிட்ட நீ அடி வாங்குறது எல்லாம் அதிர்ச்சியா இருக்கு. சுத்தி இருக்கிறவங்கள காட்டுனா. இது வரைக்கும் கொம்பன் வீராவை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தான். இப்ப ரூபினி சொன்னதுக்கு அப்புறம் தான் நிமிர்ந்து சுத்தி நடக்கிறத பார்த்தான். பெருசா அவனுக்கு யார பத்தியும் அலட்டல் கிடையாது. ஆனா வீராவை பெரிய ஆளா நினைச்சிட கூடாதுன்னு ஆத்திரம் வந்துச்சு. என்ன சொல்ல வர அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் ரூபினி கிட்ட பொறுமையா கேட்டான். இல்ல விஷயத்துல வீராவை கவனிச்சியா? ஜட்ஜஸ் கேட்ட உடனே அவன் பயந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த 2 பேர் மட்டும் வரலன்னா இன்னைக்கு கையும் களவுமா அவனை பிடிச்சிருக்கலாம். ஆனா அவங்க தான் வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னு ரூபி கோவமா சொன்னான். கொம்பனுக்கு அதே கோவம் தான். ஆனா ரூபினி இந்த அளவுக்கு வீராவை நோட் பண்ணி இருக்கிறது அவனுக்கும் பிடிச்சிருந்துச்சு. முடிஞ்சு போனதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப 3வது லெவல் வந்தாச்சு, இங்க ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கொம்பன் ரூபினி கிட்ட ஐடியா கேட்டான். அதை சொல்லத்தான் நான் வந்தேன். சாதாரணமா ஃபைட் பண்ண ஒத்துக்காத, ஸ்வாட் ஃபைட் பண்ணணும்னு வி மாஸ்டர் கிட்ட சொல்லு அப்படின்னு ஏத்தி விட்டா. என்ன பேசுற ரூபினி? ஏற்கனவே நாங்க கத்தி மேலதான் சண்டை போட போறோம். இப்ப ஸ்வாட் வச்சுக்க மாஸ்டர் எப்படி ஒத்துப்பாரு அப்படின்னு கேட்டான் கொம்பன். உனக்கு வீராவை ஜெயிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் சொன்ன ஐடியாவை ட்ரை பண்ணு. இல்ல அவன் ஈஸியா உன்னை தள்ளிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரூபினி எழுந்து போயிட்டா. அடுத்த செகண்ட் கொம்பன் வி மாஸ்டர் முன்னாடி தான் இருந்தான். ஸ்வாட் ஃபைட் பத்தி சொன்ன உடனே வி மாஸ்டர் முதல்ல ஒத்துக்கல. ஆனா வீரா பெரிய ஆள், அவனால முடியும்னு பேசி பேசியே அவரை ஒத்துக்க வச்சான். வீராக்கும் அதை சொல்லியாச்சு. திரும்பவும் சித்து போக வேண்டாம் அப்படின்னு பழைய பல்லவிய பாட அவனை சமாதானப்படுத்திட்டு பொசிஷன்ல வந்து நின்னா வீரா. ஸ்வாட் ஃபைட் ரூல்ஸ் பத்தி ஒரு தரம் ஜட்ஜஸ் சொன்னாங்க. 2 பேரும் ஒரு கையில தான் சண்டை போடணும். இன்னொரு கை எந்த காரணத்துக்காகவும் ஆப்போனன்ட் கை மேல படக்கூடாது. 2 மூவ்ஸ் தான் இருக்கும். இதுல உயிர் போற சான்ஸ் கூட இருக்கு. அதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும். எல்லா கத்தையும் ஷார்ப்பா தீட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி முடிச்சு ஃபைட் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் மூவ் 2 பேரும் ஸ்டாண்ட் எடுக்கல. ரொம்ப நேரம் சுத்தி சுத்தி வந்தாங்க. வீரா அந்த கேப்ல கத்தியை எந்த மாதிரி சொருகி வச்சு இருக்காங்கன்னு ஒரு நோட்டம் விட்டுக்கிட்டான். அதுல அவனுக்கு நெட்ரிக்கன் மூலமா ஒரு க்ளூ கிடைச்சது. மாஸ்டர் சொன்ன மாதிரி எல்லாமே ஷார்ப் கிடையாது, பாதிக்கு மேல டூப்ளிகேட். அதாவது பேப்பர் கத்திய உண்மையான கத்தி மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. அதுதான் சீக்ரெட். இது ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அந்த உண்மையான கத்தி மேல ஆப்போனன்ட் தண்ணி விடணும். இதையும் ஜட்ஜஸ் பார்த்து மார்க் கொடுப்பாங்க. இந்த பக்கம் கொம்பனும் அதை தெரிஞ்சுக்கிட்டான். உண்மையாவே இந்த போட்டி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. கொம்பன் ஒரு ஐடியா பண்ணான். வீரா அவனை அட்டாக் பண்ண வரும்போது கொஞ்சம் தள்ளி நின்னா போதும், அந்த கேப்ல வீரா கத்தி மேல விழுந்துடுவான். கொம்பனுக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும்னு நினைச்சிட்டு இருக்க நெட்ரிக்கன் அதை வீராவுக்கு அலர்ட் காட்டி கொடுத்துச்சு. அதே சமயம் கொம்பன் எதிர்பார்த்த மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ணிக்கிட்டே கிட்ட போனவன் அவன் நகர்ந்ததும் வீராவும் நகர்ந்து அப்படியே கொம்பனை கீழே தள்ளிட்டான். ஆனா கத்தி மேல விழாம பேலன்ஸ் பண்ணி நின்ன கொம்பன் வீரா வயிற்றுல ஸ்வாடால ஒரு கோடு போட்டான். வீரா அப்படின்னு சித்து கத்துனது கூட காதுல விழாத மாதிரி சுத்தி இருந்தவங்க கொம்பனுக்காக கை தட்டி அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க. நல்ல வேளை வீராக்கு ஆழமா எதுவும் படல. ஆனா ரத்தம் லைட்டா வந்துச்சு. ஒரு பிரேக் எடுத்துக்க சொல்லி மாஸ்டர் சொன்னதும்
வீராக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க. இப்போ கொம்பனுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சு லீட்ல இருக்க சித்துக்கு பயம் வந்துருச்சு. அண்ணா, கொம்பனே ஜெயிச்சுட்டு போட்டோம், அண்ணி உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க, நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு அழகிய உள்ள எழுத்து பார்த்தா சித்து. உங்க அண்ணி என்னை விட தைரியசாலிடா. இத மாதிரி எனக்கு ரத்தம் வர்றத பார்த்துட்டு மனசுக்குள்ள ஃபீல் பண்ணாலும் நீ ஜெயிக்கணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுவா. உன்ன மாதிரி அழுதுட்டு இருக்க மாட்டா அப்படின்னு அவன் தலையில அடிச்சான் வீரா. சுத்தம், ஜாடிக்கேத்த மூடிதான் போங்க அப்படின்னு சொன்ன சித்து வீராக்கு சாப்பிட எடுத்துட்டு வர கிளம்புனான். ஏன் கொம்பன் என் வயிற்றுல டார்கெட் பண்ணுவான்னு நெற்றிக்கண் எனக்கு காட்டி கொடுக்கல, இல்ல அது சொன்னது எனக்கு புரியலையா அப்படின்னு யோசிச்சான் வீரா. இங்க ஜட்ஜஸ் அடுத்த ரவுண்டு வேணுமா வேண்டாமா அப்படின்னு சீரியஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத கொம்பன் பார்த்துட்டா. மாஸ்டர்ஸ், நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் போய் வீரா கிட்ட பேசி பார்க்கறேன், அவனுக்கு பிரச்சனை இல்லைன்னா நாங்க கண்டினியூ பண்றோம், இல்ல இன்னொரு நாள் இந்த போட்டியை நடத்த நீங்க எனக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா. கொம்பன் இந்த அளவுக்கு நிதானமா இறங்கி பேசினதை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததே இல்லை. போட்டி இன்னொரு நாள் நடத்த முடியாது, ஒருவேளை வீரா விலகிட்டா நீ தான் ஜெயிச்சேன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இததான் கொம்பனை எதிர்பார்த்தான். அடுத்ததான் வீராவை எப்படி குழப்புறதுன்னு யோசிச்சு ஒரு முடிவோட வந்தான். கொம்பன் பக்கத்துல வந்ததும் வீரா உடனே எழுந்துட்டான். ஏய், எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுற, உட்காரு, எனக்கு மரியாதை எல்லாம் மனசுல இருந்தா போதும் அப்படின்னு கொம்பன் பெருந்தன்மையா பேசினான். உனக்கு யாரு மரியாதை கொடுத்தா? பின்னாடி இப்பதான் ஒரு மலைப்பாம்பு போச்சு, அதை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு எழுந்து நின்ன அப்படின்னு வீரா முடிக்கல. கொம்பன் பயந்து போய் 3 அடி தள்ளி நின்னான். ஆனா வீரா சொன்ன மாதிரி அங்க எதுவுமே இல்ல. அப்பதான் அவன் விளையாடி இருக்கான்னு கொம்பனுக்கு புரிஞ்சுது. வீராவை முறைச்சு பார்த்துட்டு திரும்பவும் இதே இடத்துல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தான் கொம்பன். சரி, என்கிட்ட ஏதோ டீல் பேச வந்திருக்கேன்னு புரிஞ்சது, எதுவா இருந்தாலும் சீக்கிரம் பேசிட்டு கிளம்பு, நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு வீராவும் கொம்பன் மாதிரியே கால் மேல கால் போட்டு ஸ்டைல் காட்டினான். போனா போகட்டும், உனக்கு உயிர் பிச்சை போடலான்னு வந்த எனக்கு இது தேவைதான். என் கையால தான் நீ சாகணும்னு இருந்தா யார் என்ன பண்ண முடியும், அடுத்த மூக்கு ரெடியா அப்படின்னு கொம்பன் கிளம்புனான். எப்படி ஒருத்தனை யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சு கொடுமைப்படுத்துறியோ அந்த மாதிரியா அப்படின்னு வீரா கேட்க, முன்னாடி நடந்த போன கொம்பன் கால் பயத்துல அப்படியே நின்னுருச்சு. மெதுவா கொம்பன் பக்கத்துல வந்த வீரா, எனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும், யார் சொன்னா அப்படின்ற இந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காம செகண்ட் மூவுக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இவ்வளவு நேரம் தைரியமா பேசிட்டு இருந்த கொம்பனுக்கு இந்த விஷயம் வி மாஸ்டருக்கும் ஊரு ஜனங்களுக்கும் தெரிஞ்சா கேவலமா போயிடுமேன்னு பயம் வந்துருச்சு. அதை விட வீராக்கு யார் சொல்லி இருப்பான்னு அவனால சித்து மேல கூட சந்தேகப்பட முடியல. அதுக்கு காரணம் சித்து ஒரு பயந்தாங்குழி, கண்டிப்பா வீரா கிட்ட இதெல்லாம் சொல்லி இருக்க மாட்டான்னு ரொம்ப நம்புனா. இன்னொரு பெரிய விஷயம், ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் செத்துட்டான்னு சொல்லி இருக்க வீரா மட்டும் எப்படி கண்டுபிடிச்சான்னு நிறைய கேள்வி வந்துச்சு. கொம்பன் ஒரு முடிவோட மாஸ்டர்ஸ் முன்னாடி வந்தான். மாஸ்டர், எனக்கு எனக்கு அப்படின்னு அவனால வீரா கூட ஸ்வாட் ஃபைட் பண்ண முடியாதுன்னு சொல்லவே முடியல. ஒரு பக்கம் கெத்து போயிடும், இன்னொரு பக்கம் வீரா மேல பழி போட எந்த காரணமும் கிடைக்கல. சொல்லுப்பா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு வீரா மாஸ்டர் தான் கேட்டாரு. ஒன்னும் இல்ல அப்படின்னு செகண்ட் மூவ தைரியமா ஃபேஸ் பண்ண கிளம்பிட்டான். வீரா வயித்துல ஒரு துணியை கட்டிக்கிட்டு பொசிஷன்ல வந்து நிக்க, கொம்பனுக்கு அவன் சொன்ன அந்த பையன் விஷயம் மட்டும் தான் மண்டையில ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதை புரிஞ்சுக்கிட்ட வீரா, உன்னை பிளாக்மெயில் பண்ணி ஜெயிக்க இந்த விஷயத்த நான் சொல்ல, ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு 2 பேரும் போட்டியில கான்சென்ட்ரேட் பண்ணலாம் வா அப்படின்னு கூப்பிட, இந்த வீரா கொம்பனுக்கு வித்தியாசமா தெரிஞ்சான். 2 பேரும் செமையா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரேக் டைம்ல வீராக்கு நெற்றிக்கண் சில டெக்னிக் சொல்லி கொடுத்துச்சு. அதை வச்சு வீரா கொம்பனை திக்கு முக்காட வச்சான். கொம்பனும் சும்மா இல்ல, வீராக்கு டஃப் ஃபைட் கொடுத்தா. சொல்ல போனா கொம்பனும் எந்த குறுக்கு விஷயமும் யோசிக்காம வீராக்கு சமமா போட்டி போட்டான். உண்மையாவே இதை பார்க்கறதுக்கு 2 கண்ணு போதாது, அந்த அளவுக்கு நேர்த்தியா இருந்துச்சு. ஒரு கட்டத்துல வீரா ஸ்வாடு கொம்பன் கழுத்துல இருக்க, அவன் திரும்பின சமயம் கால் தடுக்கி கத்தி மேல விழ போனவன வீரா தாங்கி பிடிச்சிட்டான். போட்டியில அந்த மாதிரி தாங்கி பிடிக்க கூடாது, ஆனா வீரா அப்படி பண்ண காரணம், அவங்க டைம் அப் சொன்னதுக்கு மேல வீராவும் கொம்பனும் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால வீரா பண்ணது கணக்குல வராது. அது மட்டும் இல்லாம அந்த பாயிண்ட் வீராக்கு தான் போச்சு தெரியாம இன்னொரு கையை யூஸ் பண்ணிட்டான். அப்புறம் வீரா ஃபைட் பண்ண ஸ்டைல் எல்லாம் சேர்த்து மேட்ச் ஸ்டைல முடிஞ்சதுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா கொம்பன் ஜட்ஜஸ் முடிவை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டான்.
எபிசோட் 68. கொம்பனுக்கும் வீராவுக்கும் 3 லெவல் போட்டியும் நடந்து முடிஞ்சது. 2 பேருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில டை ஆயிடுச்சுன்னு ஜட்ஜஸ் சொன்னாங்க. சுத்தி இருந்த ஆடியன்ஸ்க்கு 3வது லெவல்ல நடந்த கத்தி சண்டை ரொம்ப பிடிச்சு போய் வீரா மேலையும் அவங்களுக்கு ஒரு பிடித்தம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். வி மாஸ்டர் வீரா கொம்பன் 2 பக்கமும் நிறுத்தி இந்த போட்டியில ஒருத்தர் டாப் ஒருத்தர் சுமார்னு சொல்லவே முடியாது, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவகை இல்லன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க, அதனால அப்படின்னு அவர் பேசி முடிக்கல. கொம்பன் மாஸ்டர் நான் பேசணும் அப்படின்னு சொன்னான். வீராவை நான் தான் என்னோட ஆப்போனண்டா செலக்ட் பண்ணேன், 6th ஸ்டேஜ் பையன் தானே, இவனால என்ன பண்ண முடியும்னு தப்பா எடை போட்டுட்டேன். ஆனா வீரா எல்லாரும் நினைக்கிற மாதிரி சாதாரண ஸ்டூடெண்ட் இல்ல, அவனுக்குள்ள ஏகப்பட்ட திறமை ஒளிஞ்சிருக்கு, அதனால இந்த போட்டியில அவன் ஜெயிச்சுதான் நீங்க அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு தாழ்மையா சொன்னான். கொம்பன் அந்த அளவுக்கு நிதானமா பேசி இதுவரைக்கும் யாரும் பார்த்ததே இல்ல, அதுவும் வெளி அகாடமில இருந்து வந்த பையனுக்காக இந்த சப்போர்ட் அவன் பண்றானே அப்படின்னு வி மாஸ்டர் உட்பட சுத்தி இருந்தவங்களுக்கும் அதிர்ச்சி தான். இல்ல கொம்பா, நீ சொல்றத பண்ண முடியாது, சொல்ல போனா வீராவுக்கு வயித்துல ஒரு மார்க் வந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி நீ தான் ஜெயிச்சன்னு எங்களால சொல்ல முடியும், இருந்தாலும் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, அதான் மேட்ச் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு வி மாஸ்டர் சொன்னார். ஸ்வாடால உடம்புல மார்க்ஸ் விழுந்தாதான் பாயிண்ட் கிடைக்கும்னா என் உடம்ப பாருங்க அப்படின்னு கொம்பன் காட்டுனான். வீரா கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு கொம்பன் உடம்புல ஏகப்பட்ட மார்க்ஸ் போட்டிருந்தான். உத்து கவனிச்சா மட்டும்தான் ரத்தம் வர்றது கண்ணுக்கு தெரியும். உண்மையா வீராவோட திறமைய பாராட்டாம இருக்க முடியல. வி மாஸ்டரே அசந்து போயிட்டாரு. திரும்பி ஜட்ஜஸ பார்க்க அவங்களும் வீரா ஜெயிச்சதா அனௌன்ஸ் பண்ண தம்ஸ் அப் காட்டினாங்க. சித்து ஓடி வந்து வீராவை கட்டிக்க அவனோட பாசம் உண்மையாவே வீராவை திக்கு முக்காட வச்சுச்சு. நாளைக்கு அசம்பிளில உனக்கான பெனிஃபிட்ஸ் இங்க நீ அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்றேன் வீரா அப்படின்னு வி மாஸ்டர் அவனை தட்டி கொடுத்துட்டு கிளம்பிட்டார். அடுத்ததா கொம்பனை தேடின வீராக்கு அவன் கண்ணுல படல. சித்து அண்ணா அண்ணான்னு வீராவை பிடிச்சு தொங்கிட்டு இருந்தான். டேய் கொம்பனை பாத்தியா அப்படின்னு சுத்தி தேடிட்டு இருந்த வீரா சித்துவை கேட்க அவன் கொலை வெறியில பார்த்து வச்சான். டே அவன் கிட்ட சிரிச்சு விளையாட தேடல, ஒரு விஷயத்துக்காக மிரட்டின, அது நடந்ததா இல்லையான்னு தெரியணும் அப்படின்னு வீரா சொல்ல, என்னது நீ அவனை மிரட்டினியா அப்படின்னு சித்து மயங்கி வீரா மேலேயே விழுந்துட்டான். அவனை அசால்ட்டா தோல்ல தூக்கி போட்ட வீரா ரூம் பக்கம் நடந்து போனான். இங்க கொம்பன் இவ்வளவு நாள் அடைச்சு வச்சிருந்த பையன் ரிலீஸ் பண்ணிட்டு கை கட்டி நின்னுட்டு இருந்தான். அந்த பையனும் எதுவும் பேசாம கொம்பனை தான் பார்த்துட்டு இருந்தான். உனக்கு வேணும்னா போய் வி மாஸ்டர் கிட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு கொம்பன் சொல்ல, யாருக்கும் தெரியாம என்னோட ஊருக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வெளியில போயிட்டான். இங்க சஞ்சீவனுக்கு பயங்கர கோவம் கொம்பன் மேல. அங்க இருந்த மரத்து மேல கை முஷ்டியை வச்சு குத்திட்டு இருந்தான். அப்போ சஞ்சீவன் பக்கத்துல இருந்த அவன் ஜால்ரா ஒருத்தன், நீங்க இவ்வளவு கோவப்படுறதுக்கு பதில் யோகியை கூட்டிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னான். வீரா யோகி 2 பேரும் ராணா அகாடமி பசங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்கல்ல, காம்படிஷன்ல ஜெயிச்சு வி மாஸ்டர் யோகியும் அவர் பக்கம் இழுத்துட்டாருன்னா எனக்கு யார் இருக்கா அப்படின்னு சஞ்சீவன் கேட்டான். நீ இப்படியே பேசிட்டு இருந்தா அந்த வீரா வி மாஸ்டருக்கு முக்கியமான ஒருத்தனா மாறிடுவான், அதுக்கப்புறம் நீ தான் வருத்தப்படுவ பாத்துக்க அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு தானடா வேற பிளான் வச்சிருக்கேன், நீ கொம்பனை எங்கேயாவது பாத்தியா, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண அடுத்த செகண்ட் அவனை காணவே இல்லையே அப்படின்னு சஞ்சீவன் கேட்டான். எனக்கும் தெரியல, நான் உன்னை பார்க்க வந்திருப்பான்னு நினைச்சேன் அப்படின்னு அவன் பதில் சொன்னான். எனக்கு பதில் சொல்லாம எங்க போயிட போறான், வீராவை வின் பண்ண வச்சதுக்கு சரியான காரணம் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சஞ்சீவன் வேற பக்கம் நடைய கட்டினான். இங்க வீராக்கு ஏகப்பட்ட மரியாதை. நெற்றிக்கண் மூலமா கொம்பன் அந்த பையனை பத்திரமா வீட்டுல சேர்த்துட்டான்னு தெரிஞ்ச வீராக்கு மனசு நிம்மதியா இருந்துச்சு. அதை விட சித்து ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் கிரேட் பசங்க எல்லாரும் வீரா அண்ணா வீரா அண்ணான்னு இவனை ஒரு நிமிஷம் கூட தனியா விடல. அப்போ அங்க வந்த ரூபினி, சூப்பர் வீரா, கொம்பனை யாராலும் ஜெயிக்க முடியாதுன்னு நாங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா தூசி மாதிரி அவனை தட்டி விட்டுட்ட அப்படின்னு பாராட்டினான். வீரா சிரிக்கணுமேன்னு சிரிச்சு சித்து கிட்ட பேச ஆரம்பிச்சான். ரூபினிக்கு வீரா அவளை அவாய்ட் பண்றான்னு நல்லாவே தெரிஞ்சுது, இருந்தாலும் அவளுக்கு இப்ப வேற வழி இல்ல. கொம்பன் தான் இங்க டாப்னு நினைச்சிட்டு இருந்தா, ஆனா அதை பீட் பண்ணி வீரா செம்ம பேர் வாங்கிட்டான். இப்ப அவன் கூட இருந்தாதான் மாஸ் காட்ட முடியும்னு ஒட்டிக்க வந்திருக்கா. ஆனா ரூபினி மூக்க உடைச்சு அசிங்கப்படுத்த 2 பேர் அங்க வந்தாங்க. என்னம்மா ரூபினி, கொம்பனுக்கு நான் கொடுத்த மூலிகை இலைய கொடுத்தியா இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அப்போதான்
அவளுக்கு அந்த மூலிகை இலை பத்தின விஷயமே ஞாபகம் வந்துச்சு. வி மாஸ்டர் அகாடமி பொறுத்த வரைக்கும் ஒரு காம்படிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி பசங்களுக்கு வலி வராம இருக்க, ரத்த காயம் ஆழமா படாம இருக்க, ஜுரம் வராம இருக்கன்னு மெடிக்கல் பெவிலியன்ல இருந்து கொடுத்து அனுப்புவாங்க. இந்த தடவை அந்த வேலைய ரூபினி கிட்ட தான் ஒப்படைச்சிருந்தாங்க. ஆனா அவ வீராவும் கொம்பனும் நல்லா அடிச்சு சாகட்டும்னு 2 பேருக்குமே எதுவுமே கொடுக்கல. திருன்னு முழிச்சிட்டு இருந்தவளை அவங்க லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாங்க. கொம்பன் வீரா வயத்துல பட்டும் படாம தான் கத்திய வீசி இருந்தான். அது மட்டும் ஸ்ட்ராங்கா பட்டு இருந்துச்சு. இப்ப இவனை ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கணும் அப்படின்னு கோவமா சொன்னாங்க. வீராக்கு தான் ரூபினி கெட்ட புத்தி பத்தி நல்லாவே தெரியுமே, அதனால அவன் இந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்கல. இனிமே பொறுப்பா நடந்துக்கோ அப்படின்னு 2 பேரும் ரூபினிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. அவளுக்கு தான் வீராவை ஏறெடுத்து கூட பார்க்க முடியல, அப்படியே நைஸா கிளம்பிட்டா. அந்த நாள் அப்படியே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு வீரா ஜெயிச்சதுக்காக சித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி தீர்த்துட்டான். சொல்ல போனா அவனுக்கு லைட்டா தைரியம் வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். அடுத்த நாள் அசம்பிளி முடிஞ்சு வீராவை தனியா கூப்பிட்டாரு மாஸ்டர். நீ போட்டியில ஜெயிச்சதுக்கு இந்த ஸ்பெஷல் இலைய உனக்குடாக கொடுக்கிறோம் அப்படின்னு 3 வகையான இலைய அவங்கிட்ட கொடுத்தாரு. அதை பார்க்கறதுக்கு பச்சை கலர்ல இருந்தாலும் 3மே வேற வேற ஷேப்ல இருந்துச்சு. அன்னைக்கு டாஸ்க்ல கடலுக்கு அடியில போய் நீ நிறைய இலைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு விவரம் வந்திருக்கு. அதனால நாளைக்கு உனக்கு இதுலடாக ஒரு டெஸ்ட் வைக்க போறோம். அதுபடி நீ டாஸ்கை எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்கணும் அப்படின்னு மாஸ்டர் சொன்னாரு. சரி மாஸ்டர் அப்படின்னு வீரா தலையாட்ட, இதுல நீ பாஸ் பண்ணிட்டா மருந்து தயாரிக்கிற டிவிஷன்ல கொஞ்ச நாள் நீ வேலை பார்க்கணும் அப்படின்னு அடிஷனல் இன்ஃபர்மேஷனையும் சொன்னாரு. வீராக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கரியர்ல இது உண்மையாவே ரொம்ப ப்ராக்ரஸ் ஆன விஷயம். அதுக்கான குறிப்பு எல்லாத்தையும் நெட்ரிகன் மூலமா அன்னைக்கு மெமரைஸ் பண்ண விஷயத்தோட யோசிச்சு அந்த 3 இலைகளை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சான். அப்பதான் பட்டு என்ட்ரி கொடுத்துச்சு. ஆனா வீரா அதை கண்டுக்கவே இல்லை. சுத்தி வந்து பார்த்த பட்டு, டேய் நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, அப்படி என்னடா ஆராய்ச்சியில மூழ்கி இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. ஆமா உன் இஷ்டத்துக்கு வருவ போவ, எங்கன்னு கேட்டா எனக்கு போர் அடிக்குது வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லுவ, நாங்க மட்டும் எல்லா விவரத்தையும் உங்ககிட்ட விடணுமா அப்படின்னு கோவமா கேட்டான் வீரா. நான் ஒன்னும் வெட்டியா ஊர் சுத்திட்டு வரல, உன் ஆளை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு பட்டு முடிக்கல. வீரா கண்ணு அகலமா விரிஞ்சுக்க, அழகியா என்னை பத்தி ஏதாவது கேட்டாளா? நான் இல்லாம அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லதானே? திருப்பியும் அவங்க தாத்தா வந்து கூட்டிட்டு போறேன்னு ஏதாவது வம்பு பண்ணாங்களா? காலா மேகா 2 பேரும் கூட தானே இருக்காங்க அப்படின்னு வரிசையா கேட்டா. கொஞ்சம் மூச்சு விட்டுக்க வீரா, அங்க நடந்ததை சொல்றேன் அப்படின்னு பட்டு ஆரம்பிச்சுது. பஞ்சவர்ண மலையில இருந்து வீரா கிளம்புன அடுத்த செகண்ட் ராணாவும் பசங்களை கூட்டிட்டு அகாடமிக்கு பறந்துட்டாரு. எல்லாரும் வீராவை ரொம்ப மிஸ் பண்ணதால அழகி காலா மேகா 3 பேருக்கு மட்டும் ராணா பெருசா எந்த வேலையும் கொடுக்கல, ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாரு. அகாடமி இன்சார்ஜ் கிட்ட எப்படியோ பேசி வீரா ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டா அழகி. உள்ள வந்ததுல இருந்து வீரா கூட ஸ்பெண்ட் பண்ண பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் திரும்ப நினைச்சு பார்த்துக்கிட்டா. அது வரைக்கும் பட்டு அவ கண்ணுக்கு தெரியாம கூடவே சுத்திட்டு இருந்துச்சு. கண்ணை மூடி படுத்துட்டு இருந்த அழகி திடீர்னு வீரா அப்படின்னு அடிச்சு பிடிச்சு எழுந்து உட்கார்ந்தா. அதுக்கு காரணம் அவ கண்ணுல வீராக்கு ஏதோ ஆபத்துன்னு தெரிஞ்சிருக்கு. அதே சமயம்தான் இங்க கத்தி ஃபைட்ல ஸ்வாட வச்சு கொம்பன் வீரா வயித்துல கோடு போட்டது. உன்னை யாரோ ஏதோ பண்ற மாதிரி தோணுது வீரா, யார்கிட்ட போய் இத பத்தி விசாரிப்பேன் அப்படின்னு முகத்தை மூடி அழ ஆரம்பிச்சா. அடுத்த செகண்ட் பட்டு பறந்து ஆகாய மலைக்கு வந்துருச்சு. வீரா வயித்துல துணிய பார்த்துட்டு பட்டுக்கு அழகி கனவுல வந்தது இதுதான்னு காரணம் புரிஞ்சுது. நடந்த விஷயத்த சொல்லி முடிச்ச உடனே வீரா கண்ணும் கலங்கி இருந்துச்சு. என்ன வீரா குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க அப்படின்னு பட்டு கேட்க, எனக்கு அழகிய பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு உடஞ்ச குரல்ல சொன்னான். அதுக்கு தான் உன் கையில ஸ்பெஷல் இலை கொடுத்திருக்காங்களே, அதை வச்சு நீ எங்க வேணாலும் போலாம் தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சு பட்டு. வீராக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஒரே சமயத்துல வந்துச்சு. ஆமா, உன் கையில இருக்கிற ட்ரையாங்கிள் இலைக்கு பேரு முக்கோண மாய இலை. அதை சாப்பிட்டா 1 மணி நேரத்துக்கு நீ எங்க வேணாலும் போயிட்டு வரலாம், ஃப்ரீ டிக்கெட் மாதிரி. நீ நினைச்ச இடத்துக்கு போயிட்டு குறிப்பிட்ட நேரத்துக்கு உள்ள வந்துடணும், இல்ல நீ எங்க போனையும் அங்கேயே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. இவ்வளவு சக்தி வாய்ந்த இலையவா மாஸ்டர் எனக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு வீராவால இன்னும் அதை நம்ப முடியல. நீ சந்தேகப்பட்டது கரெக்ட் தான், இத சாப்பிட
அடுத்த செகண்ட் உனக்கு பவர் வந்துடாது. அதுக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் விரதம் இருந்து சில விஷயங்களை பண்ணணும். அதுல ஏதாவது சின்ன தப்பு நடந்தாலும் இந்த இலைக்கான பவர் கிடைக்காது. திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பட்டு புரிய வச்சுச்சு. வீராக்கு இன்னும் பட்டு சொன்னதை உள்வாங்கிக்க முடியல. இந்த மாதிரி அதிசயம் எல்லாம் நடக்குமா? அந்த இலைய திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருந்தான். சரி, நாளைக்கு டாஸ்க் முடிஞ்ச உடனே இந்த வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ உனக்கு ஏதாவது டவுட் இருக்குதா? இருந்தா கேளு அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. வீராவுக்கும் அவனுக்கு தேவையானதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். இங்க சித்து அகாடமியில ஒரே அலப்பறை தான். அவனுக்கு பின்னாடி பாடி கார்ட்ஸ் 4 பேரு, கண்ணுல கண்ணாடி, குடிக்க ஜூஸ் அப்படின்னு ஒரு பட்டாளத்தோட சுத்திட்டு இருந்தா. எல்லாத்துக்கும் வீரா ஜெயிச்சது மட்டும்தான் காரணம். 2 நாளா அதை வச்சு சித்து பண்ற அட்டகாசம் தாங்க முடியல. அதுக்கு ஹைலைட்டா இன்னைக்கு ஒரு காரியம் பண்ணத்தான் மாஸ்டர் ரூம் முன்னாடி கால் மேல கால் போட்டு தோரணையா உட்காந்துட்டு இருந்தான். அதாவது அவன் பேரை சின்ன வீரான்னு கெசட்ல மாத்தணும். அப்புறம் வீராக்கு கொடுக்கிற மாதிரி ஜெட் கேட்டகரி பாதுகாப்பு இருக்கிற ஒரு ரூம் வேணும். டெய்லியும் ஸ்பெஷல் சாப்பாடு வரணும். இந்த மாதிரி பெரிய லிஸ்ட் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. சித்து பேச்ச நம்பி ஃபர்ஸ்ட் கிரேட் பசங்க சின்ன லிஸ்ட் வச்சுக்கிட்டு மாஸ்டர் வராரான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. டேய், நான் உன்னை 2 பக்கத்துக்கு லிஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லி இருந்தனா இல்லையா? இது என்னடா துண்டு பேப்பரு அப்படின்னு பக்கத்துல இருக்கிற பையனை கேலியா கேட்டா சித்து. உன்னை நம்பி நான் இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு, என்ன பாரு அப்படின்னு அந்த பையன் காலு கிடு கிடுன்னு பாடி ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்னு ஆடுறத காட்டினான். என்னடா சின்ன வீரா பக்கத்துல இருக்கும் போது இப்படி பயப்படுறேன், நான் வேணும்னா போய் அண்ணனை கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு கெத்தா பேசினா சித்து. எப்படிடா பயப்படாம இருக்கிறது? வீரா அண்ணன் போட்டியில ஜெயிச்சிருக்காரு, அவருக்கு எல்லாரும் மரியாதை கொடுத்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு. நீ ஏன் உன் பேரை சின்ன வீரான்னு வச்சுக்கிட்டு கூட அடியாளுங்க மாதிரி எங்களையும் மாத்தி இருக்க? இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ அப்படின்னு இன்னொரு பையன், டேய் சில்வண்ட், நானும் உன்ன மாதிரி தான் எல்லாத்துக்கும் பயந்துட்டே இருப்பேன். வீரா அண்ணன் தான் தைரியமா இருக்கணும், இல்லைன்னா எல்லாரும் உன்னை ஏமாத்துவாங்க, அவங்க வேலையும் உன் தலையில கட்டிடுவாங்கன்னு சொல்லுச்சு. அப்ப இருந்து நான் மாறிட்டேன் அப்படின்னு அந்த பையனை இருக்க கை கட்டிக்கிட்டு தட்டி கொடுத்தா. இது என்னடா புதுசா இப்படி பண்ற அப்படின்னு அந்த பையன் நெளிஞ்சு சித்துக்கிட்ட இருந்து விலகி நின்னான். இதுக்கு பேரு தாண்டா கட்டிப்புடி வைத்தியம். நம்ம யாரையும் கீழ்த்தரமா பார்க்க கூடாது. எல்லார் உள்ளயும் ஒரு வீரன் இருப்பான். அண்ணன் என்கிட்ட சொல்லி இருக்காரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த அகாடமியில முதல்ல அண்ணன் என்னத்தான் கட்டி பிடிச்சிருக்காரு. அந்த பெருமை எனக்கு மட்டும்தான் அப்படின்னு காலரை தூக்கி விட்டு சொன்னான். சித்து பேச பேச அவங்க நாடி நரம்பு எல்லாம் ஒரே சமயத்துல துடிக்க, இப்பவே 4 பேரை அடிக்கிற அளவுக்கு குட்டி பசங்களுக்கும் தைரியம் வந்துருச்சு. இதெல்லாம் தூரத்துல இருந்து வர்ற கொம்பனை பாக்குற வரைக்கும் தான். டே கொம்பன் வரான், யார் அவன்கிட்ட போய் தைரியமா பேசுறமோ அவங்க தான் சின்ன வீரா அப்படின்னு நமக்குள்ள செட் ஆகணும். இது யார் யாருக்கெல்லாம் ஓகே சொல்றீங்க அப்படின்னு ஒரு பையன் கேட்டான். உடனே சித்து, நான் நேத்து நைட்டு பூராவும் மல்லாக்க படுத்துக்கிட்டு இந்த பேரை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன்டா. நீ என்ன திடீர்னு வந்து எல்லாருக்கும் இத டாஸ்க் மாதிரி கொடுக்குற? ஒத்துக்க முடியாது அப்படின்னு அடம் பிடிச்சான். அப்ப அதை நிரூபிச்சு காட்டு. வெறும் பேரை மட்டும் மாத்தி வச்சுக்கிட்டா நீ பெரிய மனுஷாயிட முடியாது. நிரூபி, நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு பையன் சொல்ல, எல்லாரும் ஆமா ஆமான்னு தலையாட்டினாங்க. சரின்னு சித்து எழுந்துக்க அவங்களும் அவனை ஃபாலோ பண்ணி நடக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க எல்லாம் எங்க வரீங்க அப்படின்னு சித்து கேட்க, பின்ன நீ என்ன பேசுறன்னு கிட்ட வந்தா தானே தெரியும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னான். அதுக்கு சித்து சொன்ன பதில்ல அவங்க வாய பொளந்து நின்னாங்க. எபிசோட் 69. வீரா அகாடமி போட்டியில ஜெயிச்சது யாருக்கு சாதகமா அமைஞ்சதோ தெரியாது. ஆனா சித்து பயங்கர அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தா. நான் தனியா போய் கொம்பனை பாத்துக்கிறேன், எனக்கு பயம் கிடையாது. கோவத்துல ஏதாவது நான் கொம்ப மேல கை வச்சின்னு சித்து முடிக்கல. உடனே பசங்க அப்படின்னு கத்திட்டாங்க. பயப்படாதீங்க, அந்த சீன்லாம் நடக்காது, சின்ன வீரா பாத்துக்கிறேன் அப்படின்னு சித்து முன்னாடி கெத்தா நடக்க, அவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு வேத வாக்கு மாதிரி இருந்துச்சு. இந்த அகாடமியை பொறுத்த வரைக்கும் கொம்பன் ஒரு மாஸ், எல்லாரையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற ஒரு டெவில். அவனை நம்ம ஜெயிச்சிட்டா கண்டிப்பா வீரா அண்ணன் மாதிரி டபுள் மாஸ் காட்டலான்னு
பசங்க எல்லாம் அவெஞ்சர்ஸ் பட போஸ்டர்ஸ் மாதிரி கை கட்டி சித்து போறத பார்த்துட்டு நின்னாங்க. தூரத்துல கொம்பன் மாஸ்டர் கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்ததால இந்த டயலாக் எல்லாம் அவன் காதுல விழுந்திருந்துச்சு. டெட் பாடி சித்து தான். சித்து எப்படியோ பாதி தூரம் வரைக்கும் வந்துட்டான். ஆனா அதுக்கப்புறம் தான் கொம்பன் பேசினது காதுல விழுந்துச்சு. அவன் கை கால் எல்லாம் நட்டுங்க ஆரம்பிச்சுது. மாஸ்டர் போட்டு தள்ளுறதுன்னு முடிவாயிருச்சு. அதுல நேரம் காலம் எல்லாம் பார்த்துட்டு இருக்க வேணாம், கை காலை உடைச்சு மிரட்டி பார்க்கலாம். அதுவும் ஒத்து வரலனா கடைசியா ஆளை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொன்னா கொம்பன். சித்துக்கு ஒரு பக்கம் அவன் பசங்க கிட்ட பேசிட்டு இருந்தது காதுல விழுந்தது. முன்ன விட அதிகமா கொம்பன் அவனை டார்ச்சர் பண்ணுவானோன்னு பயம் வந்துருச்சு. அதுக்குள்ள கொம்பன் மாஸ்டர் கிட்ட பேசிட்டு சித்துவை பார்க்காம கிராஸ் பண்ணி போயிட்டான். சித்துவுக்கு அப்பதான் மூச்சே வந்துச்சு. ஆனா பின்னால இருந்த பசங்க அப்படின்னு சத்தம் போட்டு காட்டி கொடுத்துட்டாங்க. கொம்பன் முன்னாடி சைகை காட்டி நின்னுட்டு இருந்த பசங்களையும் பின்னாடி அதுக்கு ஏத்த மாதிரி பாம்பு டான்ஸ் ஆடிட்டு இருந்த சித்துவையும் மாறி மாறி பார்த்தான். அசம்பிளிக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவ்வளவுதான் கொம்பன் பேசினது. அதுக்கே சித்து மயக்கம் போட்டு அவன் மேலேயே விழுந்துட்டான். அவன் கண்ணு முழிக்கும் போது ஆகாசத்துல பறந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. தெரியும், நான் பேசின பேச்சுக்கு கொம்பன் என்ன கொன்னு பேயாகி பறந்துட்டு இருக்கேன். ஆமா, இப்ப சொர்க்கத்துக்கு போறனா இல்ல நரகத்துக்கு போறனா அப்படின்னு தீவிர ஆலோசனையில மூழ்கினா சித்து. அகாடமியை விட்டு வெளியே போற அப்படின்னு கோரஸா 4 குரல். யாருடா அப்படின்னு சித்து குடிஞ்சு பார்க்க அவனை ஃபர்ஸ்ட் கிரேடு பசங்க தூக்கிட்டு போறது தெரிஞ்சது. நான் இன்னும் சாகலையா அப்படின்னு சித்து கேட்டு முடிக்கல, அவனை தோப்புன்னு கீழே போட்டிருந்தாங்க. அப்படின்னு பின்பக்கம் தடவி விட்டு சித்து எழுந்து உட்கார அவன் எதிர ஒருத்தனும் பின்னாடி 3 பேரும் பல்ல கடிச்சிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. ஏண்டா விளக்கென்ன, வாய் இருந்தா என்ன வேணாலும் பேசுவியா அப்படின்னு முன்னாடி இருந்தவன் கேட்க, என்ன வேணாலும் பேசுவியா அப்படின்னு பின்னாடி இருந்த 3 பேரும் கோரஸ் பாடினாங்க. டே சும்மா அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஆளுக்கு பேசிட்டு இருக்காதீங்க. கொம்ப நமக்கு ஸ்கெட்ச் போட்டுட்டான், அதுக்கு அந்த மாஸ்டரும் உடந்த தெரியுமா அப்படின்னு ஏதோ பெரிய விஷயம் கண்டுபிடிச்ச மாதிரி சித்து சீரியஸா மூஞ்ச வச்சுக்கிட்டான். எரும மாடு, நம்ம கிறிஸ்டல் மலைக்கு 2 பேர் திருட வந்திருக்காங்க, அவங்கள பத்தி தான் கொம்பன் பேசிட்டு இருந்திருக்கான். உன் மூஞ்சிக்கு ஸ்கெட்ச் வேற, பென்சில் கூட நீ லாயக்கில்ல அப்படின்னு ஒருத்தன் சித்து குமட்லயே கொத்துனான். சித்துக்கு தான் ஐயோ அப்படின்னு ஆயிடுச்சு. நான் சும்மா இருந்திருந்தாலே எல்லாம் நல்லா இருந்திருந்திருக்கும், இந்த கெத்து தேவையா அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டான். பசங்க அவங்க ஆசை தீர சித்துவை எல்லா நல்ல வார்த்தையிலையும் திட்டிட்டு கிளம்ப சரியா அப்ப வீராங்க வந்தான். சித்துக்கு நடந்த கொடுமையை கேள்விப்பட்டு தான் வீராங்க வந்ததே. முடியெல்லாம் கலைஞ்சு பேயறைஞ்ச மாதிரி இருந்த சித்துவை பார்க்க பார்க்க வீராக்கு சிரிப்பு அடக்க முடியல. என்னடா சின்ன வீரா, எல்லாரும் கப்பம் கட்டிட்டாங்களா, காலையில இருந்து எவ்வளவு வசூல் அப்படின்னு வீரா அவன் பங்குக்கு சித்துவை கலாய்க்க ஆரம்பிச்சான். யூடியூப் ரூட்டஸ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சித்துவை பார்க்க அவன் முகத்துல ஒரு அடி வச்ச வீரா, இப்ப இருந்து என்கிட்ட நீ எல்லா டெக்னிக்ஸையும் ஒழுங்கா கத்துக்க போற. சும்மா எல்லாருக்கும் துணி துவைக்கிறது பாத்திரம் தேய்க்கிறதுன்னு அதுக்காக உங்க அப்பா அம்மா உன்னை இங்க சேர்த்து விடல. உங்க மாஸ்டர் கிட்டையும் இப்ப பேசிட்டு தான் வரேன். இனிமே வெட்டியா சுத்திட்டு இருக்காம நான் சொல்ற மாதிரி நடந்துக்கணும், புரிஞ்சுதா அப்படின்னு வீரா கேட்டான். கண்ணை தொடச்சுக்கிட்டே சித்து தலையாட்ட வீராவனை ஆதரவா கட்டிக்கிட்டான். அடுத்த நாள் வீராக்கு மூலிகை இலை சம்பந்தமா டெஸ்ட் வைக்க ஏற்பாடு பண்ணி இருந்தாங்க. நான் மட்டும்தான் இந்த டெஸ்ட் எடுத்துக்கணுமா இல்ல என் கூட வேற யாராவது இருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு நடந்து வந்த வீரா கண்ணுக்கு ரூபினி நிக்கிறது தெரிஞ்சிச்சு. ஆமா, வீராக்கும் ரூபினிக்கு தான் டெஸ்ட் நடக்க போகுது. ஏன் வீரா இந்த ரூபினி அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா அப்படின்னு பட்டு கேட்டுச்சு. ஆமான்னு நினைக்கிறேன், இல்லைன்னா கூப்பிட்டுருப்பாங்களா அப்படின்னு வீரா சொல்லும் போதே மாஸ்டர் ரூபினியையும் அவனையும் ஒரு இடத்துக்கு வர சொன்னார். உங்க 2 பேருக்கும் டெஸ்ட் நடக்க போகுது, இதுல பாஸ் பண்றவங்கள மெடிக்கல் பெவிலியன்ல வேலை பண்றதுக்கு நாங்க எடுத்துக்க போறோம் அப்படின்னு மாஸ்டர் 3 ட்ரே எடுத்து வச்சார். முன்னாடி நாள் கொடுத்த 3 வகையான இலைகளை வச்சு 2 பேரும் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும். முதல்ல ரூபினி தான் வந்தா. இலைகள் என்னமோ பச்சை கலர்ல தான் இருந்துச்சு, ஆனா அதோட ஷேப்ஸ் மட்டும் வித்தியாசமா ட்ரையாங்கிள், சர்க்கிள், ரெக்டாங்கிள்னு இருந்துச்சு. முதல் கேள்வி, ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிற இலையை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு மாஸ்டர் கேட்டார். ஒருத்தர் கண்ணு முன்னாடி நம்ம இருக்க கூடாதுன்னு நினைச்சா அந்த இலைய 3 தடவை கடிக்கணும். இது அவ்வளவு சுலபமா இருக்காது. 2வது தடவை கடிக்கும் போதே நமக்கு பல்வலி ஆரம்பிச்சு அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது அப்படின்னு பதில் சொன்னான்.
அடுத்த கேள்வி, இந்த இலை ஏன் ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு அப்படின்னு கேட்டார். நம்ம சூரியனுக்கு ரொம்ப நெருங்கி வந்துட்டு இருக்கோம், அந்த கதிர்வீச்சு தாங்க முடியாம தான் இதுக்கு இந்த ஷேப் வந்திருக்கு அப்படின்னு பதில் சொன்னார் ரூபினி. மூணாவது கேள்வி, எதுக்கு இந்த இலைக்கு சர்க்கிள் ஷேப் வந்துச்சு அப்படின்னு கேட்டார். இப்படி ஒரு இலை இங்க வளர சான்ஸே இல்ல அப்படின்னு சொன்ன ரூபினி கண்ணை மூடி அந்த இலைய தொட்ட அடுத்த நிமிஷம் அது மறைஞ்சு போச்சு. ஏய் என்னடா இவ குரலி வித்தையெல்லாம் காட்டிட்டு இருக்கான் அப்படின்னு பட்டு அதிர்ச்சியா வீராவை பார்த்து கேட்டுச்சு. உண்மையாவே ரூபினியும் ஒரு பெரிய ஆட்டக்காரி தான் ஒரு வழியா வீரா மனசுல ஏத்துக்கிட்டான். இப்போ வீரா டர்ன். அதே 3 கேள்விதான். அதனால மாஸ்டருக்காக வெயிட் பண்ணாம பதில் சொல்ல ஆரம்பிச்சான். ரெக்டாங்கிள் இலையோட மகத்துவமே நம்ம மாயமா 1 மணி நேரத்துக்கு மறைஞ்சு போறதுதான். அதை சாப்பிட்ட உடனே நமக்கு பவர் கிடைச்சிடாது. அதுக்காக 1 மாசத்துக்கு விரதம் இருக்கணும். அதுல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா நம்ம அந்த இலையை சாப்பிடும் போது அதோட ஃபுல் பவர் நமக்கு கிடைக்காது. திரும்பவும் முதல்ல இருந்து எல்லா ப்ராசஸையும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பட்டு சொல்லி கொடுத்ததை வீரா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணான். மாஸ்டர் வீராவை மெச்சுதலா பார்த்தாரு. ரூபினி சொன்ன ஆன்சரும் கரெக்ட் தான். ஆனா இவ்வளவு ஆழ்ந்து வீரா பதில் சொன்ன விதம் உண்மையாவே அவரை அசர அடிச்சுது. ரூபினி கேட்கவே வேண்டாம். ஏற்கனவே வீரா மேல ஆத்திரமா இருந்தவளுக்கு எப்படி இந்த அளவுக்கு இவனுக்கு ஆன்சர் தெரியும், யார் சொல்லி கொடுத்திருப்பா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா. ரூபினி பக்கத்துல இருந்த பட்டு, நீ தலை கீழே நின்னு தண்ணி குடிச்சாலும் இந்த ஜென்மத்துல உன்னால இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சிரிச்சிச்சு. அடுத்ததா ட்ரையாங்கிள் இலைக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சான் வீரா. நம்ம இருக்கிற ஆகாயமலை சூரியன் பக்கத்துல இருந்தாலும் அதோட கதிர்வீச்சு இங்க படாத அளவுக்கு குளிர் தேசமா இருக்கு. அதனால இந்த இலைக்கு இந்த ஷேப் வரல அப்படின்னு சொல்லிட்டு இலையோட காம்பு பகுதியை வீரா கிள்ளி விட அது சாதாரண இலையா மாறிடுச்சு. மாஸ்டருக்கு வீரா சொல்ற ஒவ்வொரு ஆழ்ந்த விளக்கமும் அவன் மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு எந்த விதத்துல முக்கியத்துவம் கொடுக்கறான்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டார். இந்த பக்கம் ரூபினிக்கும் வீரா மேல இருந்த கோவத்தை தாண்டி அவனோட பதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் அடுத்ததா சர்க்கிள் இலைக்கு கொடுக்க போற விளக்கத்துக்காக 2 பேருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. ரூபினி சொன்ன மாதிரி அகாடமி சுத்தி 4-5 ஊருக்குள்ள வேணும்னா இந்த இலையை யாரும் பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனா டிரான்ஸ்பரண்ட் கிறிஸ்டல் மலை மேல இந்த இலை இருக்கு, நான் அதை பார்த்துருக்கேன். ரூபினி தொட்ட உடனே அது மறைஞ்சு போனதுக்கு காரணம் அதோட பவரை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு மந்திரத்தை ஜபிச்சு அந்த இலை உள்ள வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய விளக்கம் கொடுத்த வீரா முடிக்க மாஸ்டரே எழுந்து கை தட்டி அவனை கட்டிக்கிட்டாரு. ரூபினியும் அவன் மேல கோபமா இருக்கிறத மறந்து வீராவை மனசார பாராட்டினான். இந்த டாஸ்க் ரிசல்ட் நாளைக்கு வி மாஸ்டர் உங்க 2 பேருக்கும் சொல்லுவாரு. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா பதிலும் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. இருந்தாலும் பெரிய மாஸ்டர் சொல்ல போற முடிவுல தான் உங்க அடுத்த கட்டம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டார். ரூபினிக்கு மெடிக்கல் ஃபீல்ட்ல செலக்ட் ஆகலனாலும் கவலை இல்ல. அதுக்கு பதில் வீராவை மடக்கிற இலை ஏதாவது இருக்குமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா. பட்டு வீராவை பத்தி ரூபினி என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சு அதை அவன் கிட்ட போட்டு கொடுத்துருச்சு. வீராக்கு அவளை பத்தி கவலை இல்ல. இப்பவே அந்த 1 மணி நேரத்துக்கு மறைஞ்சு போற இலைக்காக விரதம் இருக்கணும்னு தோணுச்சு. அதுக்காக கிளம்புனான். அதுக்குள்ள குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி ரூபினி வீரா போற பாதைய மறைச்சு நின்னான். என்ன வேணும் அப்படின்னு கண்ணாலேயே அவகிட்ட கேட்டான் வீரா. நீ ஏன் இன்னும் சித்து கூட தங்கி இருக்க? அதான் கொம்பம் போட்டியில ஜெயிச்சிட்டியே. உன்ன மாதிரி திறமையானவங்களுக்கு வேற இடம் ஒதுக்கி இருக்காங்க, அங்கதான் நான் இருக்கேன். இனிமே என் கூட இரு அப்படின்னு சொன்னா ரூபினி. அப்புறம் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு வீரா கை கட்டி கேட்க ஆரம்பிச்சான். உடனே ரூபினிக்கு வீரா அவ பேச்ச வீரா கேக்குறான்னு நினைச்சு, நீ இனிமே அந்த சித்து கூட சேர வேணாம் வீரா, அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டூடெண்ட். நீ இருக்கிற லெவலுக்கு எந்த மாதிரி பசங்களோட சேரணும் தெரியுமா? அது மட்டும் இல்ல, உன் பேரை யூஸ் பண்ணி சின்ன வீரான்னு எல்லாரையும் மதிக்காம சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சித்து பத்தி போட்டு கொடுத்தா. அப்ப கரெக்டா சித்து வீராவை பார்க்க வந்தவனுக்கு ரூபினி சொன்னது காதுல விழுந்துச்சு. அவன் தான் லூசாச்சே. வீரா பதில் சொல்றதுக்கு முன்னாடியே மனசு கஷ்டத்தோட கிளம்பி போயிட்டான். அடுத்ததா ரூபினி ஏதோ பேச ஆரம்பிக்க வீரா அவளை கண்டுக்காம முன்னாடி நடக்க ஆரம்பிச்சான். வீரா நில்லு, நான் சொன்னதுக்காக அந்த சின்ன பையனை போட்டு அடிச்சிடாத, சும்மா 2 தட்டி தட்டி வை, அது போதும் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா பேசுற மாதிரி காட்டிக்கிட்டா. சித்துவ நான் அடிக்கிறதுக்காக போகல, இப்ப இருக்கிற இடத்துல இனிமே அவன் தங்க கூடாது, அதை பத்தி பேச போறேன் அப்படின்னு வீரா சொல்ல ரூபினிக்கு பறக்கிற ஃபீல் வந்துச்சு. மனசுக்குள்ள அழகிக்கு கூட இந்த அளவுக்கு இவன் முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தெரியலையே, அதுக்குள்ளவா என் அழகுல மயங்கிட்டான் அப்படின்னு ரொம்ப கர்வமா நினைச்சுக்கிட்டா. இப்பதான் நீ கரெக்டா பேசுற வீரா, அவன் அங்க எல்லாம் தங்க லாய்க்கே இல்ல, பேசாம அரண்மனை பின்னாடி வேலைக்காரங்களுக்கு தனியா இடம் ஒதுக்கி இருக்காங்க, அங்க வேணும்னா அவனை தங்க சொல்லலாமா
அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்டா ரூபினி. சொல்லலாமே அப்படின்னு ராகமா இழுத்த வீரா கண்ணுக்கு சித்து முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தது தெரிஞ்சுச்சு. சித்து அப்படின்னு வீரா கூப்பிட்ட உடனே அவன் திரும்பி பார்க்காம அப்படியே நின்னுட்டான். வீரா அவன் பக்கத்துல போய் கைய பிடிக்க, அண்ணா நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சித்து நழுவ பார்த்தான். எதுவா இருந்தாலும் நான் சொல்ற வரைக்கும் இங்கதான் இருக்கணும் அப்படின்னு வீரா கைய கெட்டியா பிடிச்சுக்கிட்டான். ரூபினிக்கு வீரா கொஞ்ச நேரம் முன்னாடி பேசினதுக்கும் இப்ப அவன் நடந்துக்கிற விதத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் நம்பிக்கையோட காத்துட்டு இருந்தா. இவங்க யாருன்னு தெரியுதா சித்து? பெரிய ஆட்டக்காரங்க, மன்னிச்சிரு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல டாப் ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க அப்படின்னு ரூபினியை அறிமுகப்படுத்த அவளுக்கு பெருமை தாங்கல. சித்துக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. வீரா கைக்குள்ள இருந்து விடுபட பார்த்தான். அதை தெரிஞ்சுக்கிட்ட வீரா இன்னும் சித்துவ கெட்டியா பிடிச்சுக்கிட்டு, ரூபினி இவன் யார் தெரியுமா? என் தம்பி சித்து. இனிமே அவன் பழைய இடத்துல இருக்க மாட்டான்னு சொன்னதுக்கு காரணம் ஏன் கூட புது பில்டிங்ல பக்கத்திலேயே வச்சுக்க போறேன். அப்புறம் நான் என்ன பண்ணணும், யார் கூட பேசணும், எங்க தங்கணும், இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் இனிமே நீ தலையிடாத, புரிஞ்சா அப்படின்னு சித்துவ தோளோட அணைச்சுக்கிட்டு வீரா நடந்து போனான். ரூபினிக்கு இது பயங்கர நோஸ்கட். அதுவும் சித்து முன்னால வீரா நடந்துகிட்ட விதம் அவளோட கோபத்தை இன்னும் ஜாஸ்தி ஆக்கிருச்சு. இங்க சித்து வீரா முகத்தை பார்க்கவே முடியாம தொங்க போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான். ஆனா வீரா அவனோட திங்ஸையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு புது பில்டிங்க்கு கையோட கூட்டிட்டு வந்துட்டான். அடுத்துதான் வீராக்கு பட்டு பெரிய ப்ராசஸ் சொல்லி கொடுத்துச்சு. எப்படி அந்த முக்கோண இலைய வச்சு 1 மணி நேரம் மறையணும், அதுக்கான ஸ்டேஜஸ் எல்லாம் வீரா கத்துக்கிட்டான். அப்படியே 2 வாரம் கடந்து இருந்துச்சு. இங்க அழகி ராணா அகாடமியில மேகா காலா கூட சேர்ந்து 6th ஸ்டேஜ் டெக்னிக்ஸை கத்துக்க ஆரம்பிச்சிருந்தா. மனசுக்குள்ள வீரா இன்னும் 3rd ஸ்டேஜ்ல தான் இருக்கான், வி மாஸ்டர் கூட போய் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்குமா அப்படின்னு யோசனை வந்துச்சு. மேகா அழகிய தோளோட இடிச்சு ட்ரீம் வேர்ல்டுக்கு ஆள் எடுக்கிறாங்களாம், வரியா அப்படின்னு கிண்டலா கேட்டா. ஆகாய மலைக்கு வேணும்னா வரேன் அப்படின்னு அழகி மேகாவை பார்த்து கண்ணடிச்சா. பாரா அந்த அளவுக்கு முத்தி போயிருச்சா, நீ மட்டும்தான் வீராவை நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுது அழகி. இல்லனா இவ்வளவு நேரத்துக்கு ஏதாவது முயற்சி பண்ணி உன்னை பார்க்க வந்திருக்கணும்ல அப்படின்னு மேகா கேட்டா. பக்கத்துல இருக்கணும், கையை பிடிக்கணும், எப்ப பாரு பேசணும், இந்த மாதிரி அவசியம் எங்க 2 பேருக்கும் இல்ல மேகா. நாங்க எங்க ஊரை விட்டு எந்த காரணத்துக்காக இங்க வந்தோமோ அது நடந்தா போதும், மிச்சதெல்லாம் எங்க குடும்பம் பார்த்துப்பாங்க அப்படின்னு அழகி சொல்ல, அதுக்குள்ள 2 பேரும் அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. என்னதான் அழகி மேகா கிட்ட வீராவை பார்க்கலன்னா பரவாயில்லன்னு சொன்னாலும் அவளுக்கும் மனசு ஏங்கிதான் இருந்துச்சு. அதுவும் வீரா ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் மனசு பாரமா இருந்த மாதிரி இருக்க வெளியே வந்து நின்னுட்டா. அப்பத்தான் வந்த அதிசயம் நடந்துச்சு. எபிசோட் 70. வீராக்கு மாய இலை கையில கிடைச்ச உடனே அழகி கூட 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணும். ஆனா அது அவ்வளவு சுலபமா நடக்காதுன்னு பட்டு சொல்லுச்சு. வீரா அந்த மாய இலை பவருக்காக கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேல பட்டு சொல்ற விஷயம் எல்லாத்தையும் தப்பு இல்லாம பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கும் அகாடமியில அவனுக்கான வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே தனியா வந்துட்டான். என்னமோ தெரியல, அழகி ஞாபகம் வீராவை பாடா படுத்துச்சு. என்ன வீரா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பட்டுவோட குரல்ல தான் வீரா திரும்பவும் நிகழ் உலகத்துக்கே வந்தான். ஹாய் பட்டு அப்படின்னு வீரா குரல்ல இன்னைக்கு ஸ்ருதியே கம்மியா இருந்துச்சு. பட்டுக்கு தெரியாதா வீரா என்ன நினைக்கிறான்னு? நீ இந்த விரதம் இருக்க ஆரம்பிச்சு எவ்வளவு நாள்? தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். லைக் செய்யும் ஒரு சிலருக்கு ஹைப் வந்தால் ஹைப் செய்யுங்கள்.